Hi friends, welcome to Revidi Samayal. இன்னைக்கு பன்னீர் கேப்சிகம் பூர்ஜி செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் 200 கிராம், கேப்சிகம் 4 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கிரீன், yellow, ரெட், ஆரஞ்சு இல்ல பாதி பாதி எடுத்துக்கோங்க. பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் 1 பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 1 அதை பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொத்தமல்லி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் பொடி 2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும் வெங்காயம், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். வதக்கி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போக அதையும் நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போக நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளியை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா அதோட மசிச்சு விட்டுருங்க நல்லா. அதுக்கப்புறம் இப்போ கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லா கலர் கேப்சிகம் கிடைக்காட்டி க்ரீன் கேப்சிகம் மட்டும் போட்டு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கிடைச்சா எல்லாம் போட்டுக்கோங்க. நான் கேப்சிகம் இன்னைக்கு கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பன்னீர் அதிகமாக வச்சுட்டு கேப்சிகம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. கேப்சிகமோட மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கேப்சிகம் வேகிறதுக்காக. நல்லா கலந்துட்டு மூடி வச்சிருங்க. கேப்சிகம் கொஞ்சம் வேகட்டும், ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி வச்சிருங்க. பன்னீரை இது வேகிற நேரம் இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க பொலப்பலன்னு. இப்போ கேப்சிகம் வெந்துருச்சு. இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுட்டு பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. பன்னீர் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பன்னீர் எல்லாம் பன்னீர் உள்ள அந்த மசாலாலாம் போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா பன்னீர் நல்லா டேஸ்ட் ஆகிரும். வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா. இல்லைன்னா அப்படியே கூட திக்காக வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் எது வேணால் போட்டுக்கலாம். அதான் பன்னீர் கேப்சிகம் பூர்ஜி ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி உள்ள ஸ்டஃப் பண்ணியும் கொடுக்கலாம் பசங்களுக்கு.